ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோபுக் ஃபியர், பயம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோபுக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மிகவும் மெதுவாக, ஆழமாக, எளிய வாழ்க்கை உதாரணங்களுடன் தமிழ் யூடியூப் ஆடியோபுக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன்பின் ஒன்றாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள். தலைப்பு 1, அறிமுகம், பாதுகாப்பின்மையுடன் வாழ்வது, லிவிங் வித் இன்செக்யூரிட்டி. தலைப்பு 2, பயத்தை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியர். தலைப்பு 3, பயத்தின் வேர்கள், தி ரூட்ஸ் ஆஃப் ஃபியர். தலைப்பு 4, உறவுகளில் பயம், ஃபியர் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். தலைப்பு 5, பயம், அன்பு மற்றும் சுதந்திரம், ஃபியர், லவ் அண்ட் ஃப்ரீடம். தலைப்பு 6, பயத்தை தாண்டிய வாழ்க்கை, லிவிங் பியாண்ட் ஃபியர். தலைப்பு 7, கேள்விகளும் பதில்களும், questions and answers. தலைப்பு 8, முடிவுரை, விழிப்புணர்வின் மூலம் தைரியம், கன்க்ளூஷன், courage through awareness. இந்த அனைத்து தலைப்புகளையும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் எளிய உதாரணங்களுடன் மிகவும் ஆழமாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் பார்க்கப் போகிறோம். தலைப்பு 1, அறிமுகம், பாதுகாப்பின்மையுடன் வாழ்வது. நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பொதுவாக இருக்கும் ஒரு உணர்வு பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி. இதை யாராலும் முழுமையாக தவிர்க்க முடியாது. சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி, கல்லூரி முடித்து வேலை தேடுபவராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வாழ்க்கையில் நன்றாக நிலை பெற்றவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவில் பாதுகாப்பின்மை இருக்கும். வித்தியாசம் என்னவென்றால், அது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வடிவத்தில் வெளிப்படும். சற்று யோசித்துப் பாருங்கள். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியுமா? நாம் திட்டமிடும் அனைத்தும் அப்படியே நடக்குமா? இல்லை. அதுதான் வாழ்க்கையின் அழகும், அதே நேரத்தில் அதுதான் வாழ்க்கையின் நிச்சயமின்மையும். ஆனால் நம் மனம் என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கிறது. எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு போகக்கூடாது. நம் உடல்நலம் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும். வேலை நிரந்தரமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டம் வரக்கூடாது. நம் குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்படி முடிவில்லாத எதிர்பார்ப்புகளை மனம் உருவாக்கிக் கொண்டே இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக ஏதாவது நடக்கலாம் என்று நினைக்கும் அந்த நொடியிலேயே பயம் தோன்றத் தொடங்குகிறது. ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள். நல்ல சம்பளம் கிடைக்கிறது. எல்லாமே சுமூகமாக போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த நிறுவனம் பணி நீக்கம், லே ஆஃப் செய்யப் போகிறது என்ற செய்தி வந்துவிட்டால் என்ன ஆகும்? உங்கள் வேலை இன்னும் இருக்கிறது. நாளையும் இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் மனம் ஏற்கனவே எதிர்காலத்திற்குச் சென்று என்ன ஆகுமோ என்று பயப்படத் தொடங்கிவிடும். உண்மையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மனம் ஏற்கனவே துன்பப்பட ஆரம்பித்துவிட்டது. அதேபோல ஒரு உறவில் இருக்கும் இருவரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உங்கள் துணை சற்று பிஸியாக இருந்தாலோ அல்லது உங்கள் செய்திக்கு தாமதமாக பதில் அளித்தாலோ போதும், மனம் உடனே கதைகளை உருவாக்கத் தொடங்கும். அவர்கள் மாறிவிட்டார்களோ? என்னை தவிர்க்கிறார்களோ? இப்படி கற்பனைகள் உருவாகத் தொடங்கும். இங்கும் உண்மையை விட கற்பனைதான் பெரியதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கும் பல துன்பங்கள் உண்மையில் நடந்த சம்பவங்களால் அல்ல, நடக்கலாம் என்று நாமே உருவாக்கும் கற்பனைகளால்தான். பாதுகாப்பின்மை என்றால் என்ன? நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. அது முடியாது என்று உணரும்போது ஏற்படும் அசௌகரியமான உணர்வே பாதுகாப்பின்மை. வாழ்க்கை ஒரு நதியைப் போன்றது. நதி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நிறுத்த முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அது நகராமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது இயலாத ஒன்று.
பருவங்கள் மாறி மாறி வருவது போல நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாற்றம்தான் நிரந்தரம். ஆனால் நம் மனம் நிரந்தரத்தையே தேடுகிறது. அதுதான் முரண்பாடு. ஒரு வீடு வாங்கிவிட்டால் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறோம். வீடு வாங்கிய பிறகு வீட்டுக் கடன் பற்றிய பயம். கடன் முடிந்ததும் உடல்நலம் பற்றிய பயம். உடல்நலம் நன்றாக இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பயம். இப்படி பயத்தின் காரணம் மட்டும் மாறுகிறது. பயம் மட்டும் மறைவதில்லை. இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பயம் இருக்கிறது என்பதால் நாம் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமில்லை. பயம் வந்துவிட்டது என்பதால் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்றும் அர்த்தமில்லை. உண்மையில் பயம் என்பது ஒரு சிக்னல். நம் மனம் என்ன செய்கிறது என்பதை நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடி. ஒரு நாள் மின்சாரம் முழுவதும் போய்விட்டால் அப்போதுதான் மின்சாரத்தின் மதிப்பு நமக்கு புரியும். அதேபோல் பாதுகாப்பின்மை வந்தால்தான் நாம் எதன் மீது அதிகமாக சார்ந்திருக்கிறோம் என்பது தெரியும். நம் மகிழ்ச்சி ஒரு மனிதரின் மீதா, ஒரு வேலையின் மீதா, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தின் மீதா, ஒரு பதவியின் மீதா, அல்லது நம் உள்ளே இருக்கும் அமைதியின் மீதா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. பலர் பாதுகாப்பு என்பது வெளிப்புற விஷயங்களில்தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். பெரிய வீடு, அதிக சேமிப்பு, உயர்ந்த பதவி, அதிகமான பின்தொடர்பவர்கள், அதிக மரியாதை. ஆனால் இவை அனைத்தும் இருந்தும் பயம் போகவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் இந்த தலைப்பு நம்மை யோசிக்க வைக்கிறது. வாழ்க்கையில் முழுமையான பாதுகாப்பு என்ற ஒன்று கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும்போதுதான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரமாக உணர ஆரம்பிப்போம். ஒரு மரம் பலத்த காற்று வீசும்போது வளைந்து கொடுக்கும். அது பிடிவாதமாக நேராக நிற்பதில்லை. அதனால்தான் அது உயிர் பிழைக்கிறது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் நிச்சயமின்மை நமக்கு எதிரியாக தெரியாது. அது வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதியாக புரியத் தொடங்கும். பாதுகாப்பின்மையை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அதை கவனிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும்? பயம் வந்தவுடன் அதை தள்ளிவிட முயற்சிப்பதற்கு பதிலாக, இப்போது எனக்கு பயம் வருகிறது, இந்த பயம் எங்கிருந்து வருகிறது என்று நம்மையே கேட்கலாம். இந்த சிறிய விழிப்புணர்வே மிகப்பெரிய மாற்றத்தின் முதல் படி. பயத்தை உடனடியாக அகற்ற முடியாது. ஆனால் அது எப்படி உருவாகிறது என்பதை பார்க்கத் தொடங்கினால் அதன் வலிமை மெதுவாக குறையத் தொடங்கும். இந்த புத்தகத்தின் பயணமும் இதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. பயத்துடன் சண்டை போட வேண்டாம். அதை புரிந்து கொள்ளத் தொடங்குங்கள். புரிதல் வந்துவிட்டால் பயம் இயல்பாகவே பலவீனமாகிவிடும். பாதுகாப்பின்மை நிறைந்த வாழ்க்கையையே ஒரு புதிய பார்வையில் பார்க்க முடியும். அப்போதுதான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விட அதை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளும் நிலைக்கு நாம் மெதுவாக நகரத் தொடங்குவோம். தலைப்பு 2. பயத்தை புரிந்து கொள்வது. இப்போது நாம் 2வது தலைப்பிற்கு வந்துவிட்டோம். பயத்தை புரிந்து கொள்வது. பயம் என்றால் என்ன? இந்த கேள்வி மிகவும் எளிமையாகத் தோன்றலாம். ஆனால் இதற்கான பதில் மிகவும் ஆழமானது. நாம் அனைவரும் பயத்தை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் பயம் எப்படி உருவாகிறது? அது நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆழமாக யோசிப்பது மிகவும் அரிது. ஒரு சிறிய குழந்தை முதல் முறையாக நடக்க கற்றுக்கொள்ளும்போது கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் அதற்கு இருப்பதில்லை. அது முயற்சி செய்யும், விழும், மீண்டும் எழுந்து நடக்கும். ஆனால் வளர வளர விழுந்தால் வலிக்கும். தவறு செய்யக்கூடாது, கவனமாக இரு என்று சமூகம் சொல்லத் தொடங்குகிறது. அதன் பிறகுதான் பயம் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கிறது. இதனால் பயம் கெட்டது என்று அர்த்தமில்லை. சிறிதளவு பயம் நம் பாதுகாப்பிற்கு அவசியம். நெருப்பைத் தொடக்கூடாது என்ற பயம் இருக்க வேண்டும். சாலை கடக்கும்போது வாகனங்களைப் பார்த்து கவனமாகச் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இயற்கையான பயம் நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் பிரச்சனை எப்போது தொடங்குகிறது? உண்மையான ஆபத்து இல்லாத இடத்திலும் நம் மனம் ஆபத்தை உருவாக்கத் தொடங்கும்போதுதான். உதாரணமாக,
நீங்கள் அலுவலகத்தில் ஒரு விளக்க உரை பிரசன்டேஷன் வழங்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விளக்க உரை இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனால் இதயம் வேகமாக துடிக்கிறது. கைகள் வியர்க்கின்றன. என்னால் பேச முடியுமா? எல்லோரும் சிரித்து விடுவார்களா? நான் தவறு செய்து விடுவேனா? என்று மனம் ஏற்கனவே 100 காட்சிகளை உருவாக்கிவிடும். உண்மையில் என்ன நடக்கிறது? நீங்கள் இன்னும் மேடையில் கூட ஏறவில்லை. ஆனால் உடல் ஏற்கனவே அவசர நிலைக்கு தயாராகிவிட்டது. பயம் இப்படித்தான் செயல்படுகிறது. நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று கற்பனை செய்வதையே அதிகமாக நம்புகிறது. ஒரு இரவு மின்சாரம் போய்விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். வீடு முழுவதும் இருள். தரையில் ஒரு கயிறு கிடக்கிறது. அதை பார்த்து பாம்பு என்று நினைத்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்கள். சிறிது நேரம் கழித்து டார்ச் லைட்டை அடித்து பார்த்தால் அது ஒரு சாதாரண கயிறு என்று தெரிகிறது. இப்போது ஒரு கேள்வி. பயம் உண்மையா? உங்கள் உடலுக்கு அந்த பயம் உண்மையானதே. இதயம் வேகமாக துடித்தது. வியர்வை வந்தது. ஆனால் அந்த பயத்தை உருவாக்கிய காரணம் பொய்யானது. நம் வாழ்க்கையில் இருக்கும் பல பயங்களும் இப்படித்தான். பொருள் பிரச்சினையல்ல. அதை பற்றிய நம் விளக்கம்தான் பிரச்சினை. ஒரு நண்பர் அழைக்கவில்லை என்றால் அவருக்கு என் மீது கோபமா? மேலாளர் ஒரு செய்தி அனுப்பினால் வேலை போய்விடுமோ? மருத்துவர் பரிசோதனை எழுதிக் கொடுத்தால் எனக்கு பெரிய நோய் இருக்குமோ? சமூக வலைதளத்தில் லைக்குகள் குறைந்தால் யாருக்கும் என்னை பிடிக்கவில்லையா? இப்படி மனம் ஒரு சிறிய நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதை மிகப்பெரிய கதையாக மாற்றிவிடுகிறது. மனதிற்கு உறுதியான நிலை சர்டன்டி வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் மோசமான சூழ்நிலையையே முதலில் கற்பனை செய்கிறது. அந்த பழக்கம்தான் பயத்திற்கு எரிபொருளாகிறது. நம் பள்ளி நாட்களை நினைத்துப் பாருங்கள். தேர்வு முடிவுகள் வரும் வரை பயம். முடிவுகள் வந்துவிட்டன. தேர்ச்சி பெற்றோம். சிறிது மகிழ்ச்சி. அதற்குப் பிறகு கல்லூரி சேர்க்கை பற்றிய பயம். கல்லூரி முடிந்ததும் வேலை பற்றிய பயம். வேலை கிடைத்ததும் பதவி உயர்வு பற்றிய பயம். திருமணம் பற்றிய பயம். குழந்தைகள் பற்றிய பயம். ஓய்வு வாழ்க்கை பற்றிய பயம். கவனித்துப் பார்த்தீர்களா? பயத்தின் காரணம் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் பயத்தின் அடிப்படை முறை மட்டும் மாறுவதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளையே நாம் குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் உண்மையில் பயத்தின் மூல காரணம் நம்முடைய உள்ளார்ந்த சிந்தனை முறையில்தான் இருக்கிறது. ஒரு நாள் உங்கள் மொபைல் போன் காணாமல் போய்விட்டது என்று கற்பனை செய்து பாருங்கள். முதல் 5 நிமிடங்களில் பதற்றம் ஏற்படும். என் தொடர்பு எண்கள் போய்விட்டதா? புகைப்படங்கள் அழிந்துவிட்டதா? வங்கி செயலிகள் என்ன ஆகும் என்று மனம் பல கற்பனைகளை உருவாக்கும். சிறிது நேரம் கழித்து அந்த போன் சோபா குஷனுக்கு கீழே இருந்தது என்று தெரிந்தவுடன் உடனே நிம்மதி ஏற்படும். இந்த உதாரணத்தில் கவனித்துப் பார்த்தால் மொபைல் காணாமல் போன சம்பவத்தை விட அதைப் பற்றிய நம் கற்பனைகள்தான் நம்மை அதிகமாக துன்பப்படுத்துகின்றன. பயத்திற்கு இன்னொரு முக்கியமான தன்மை இருக்கிறது. அது நம்மை நிகழ்காலத்தில் இருக்க விடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனம் என்ன நினைக்கிறது? நாளைய கூட்டம், மாதத் தவணை, உடல்நல அறிக்கை, எதிர்காலம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கும். அப்போது உங்கள் உடல் இங்கே இருந்தாலும் உங்கள் மனம் வேறு எங்கோ இருக்கும். அதனால்தான் நிகழ்கால மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகிறது. பலர் பயம் இல்லாமல் போய்விட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதை வேறு கோணத்தில் பார்க்கலாம். நீங்கள் நிகழ்காலத்தில் முழு விழிப்புணர்வுடன் இருந்தால் பயம் இயல்பாகவே குறையத் தொடங்கும். ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங் செய்யும்போது ஸ்கோரைப் பற்றியே தொடர்ந்து நினைத்தால் அழுத்தம் அதிகமாகும். ஆனால் அடுத்த பந்தின் மீது முழு கவனத்தை செலுத்தினால் அவரது ஆட்டம் மேம்படும். வாழ்க்கையும் அதுபோலத்தான். பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தில் வாழ்கிறது. விழிப்புணர்வு நிகழ்காலத்தில் வாழ்கிறது. இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் முழு வலிமையுடன் இருப்பது மிகவும் கடினம்.
இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பயம் தொற்றிக்கொள்ளக்கூடியது. ஒரு அலுவலகத்தில் நிறுவனம் மூடப்பட போகிறது என்று ஒருவர் ஆதாரமில்லாமல் வதந்தி பரப்பினால் எல்லோரும் பதற்றமடையத் தொடங்குவார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் எப்போதும் கவலையுடன் வாழ்ந்தால் சில நாட்களில் மற்றவர்களுக்கும் அதே பழக்கம் வந்துவிடும். அதனால் பயம் என்பது தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல, அது நம்மைச் சுற்றியுள்ள சூழலாலும் வளர்க்கப்படுகிறது. அதேபோல் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், செய்திகளிலும் பயத்தை விற்பது மிகவும் எளிது. இது நடந்தால் என்ன? அது வந்தால் என்ன? இந்த பிரச்சினை உங்களுக்கும் வரலாம். இப்படி தினமும் பயத்தைத் தூண்டும் தகவல்களை பார்த்து கொண்டே இருந்தால் நம் மனம் எப்போதும் எச்சரிக்கை நிலையில் இருப்பது இயல்புதான். ஆனால் விழிப்புணர்வு வந்துவிட்டால் நம்மை நாமே கவனிக்கத் தொடங்குவோம். இப்போது எனக்கு பயம் வருகிறது. இந்த பயம் உண்மையான சூழ்நிலையாலா அல்லது என் கற்பனையாலா? இதற்கு ஆதாரம் இருக்கிறதா அல்லது இது வெறும் அனுமானமா? இந்த கேள்விகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. பயம் வந்தவுடன் அதை அடக்க முயற்சிக்க வேண்டாம். அதற்கு நியாயம் கற்பிக்கவும் வேண்டாம். அதை அமைதியாக கவனியுங்கள். வானத்தில் மேகங்கள் வந்து போவது போல எண்ணங்களும் வந்து போகின்றன. பயமும் ஒரு எண்ண முறையே. அதை நிரந்தரமான உண்மை என்று நம்பும்போதுதான் அது நம் மீது அதிகாரம் செலுத்தத் தொடங்குகிறது. பயத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது அதை எதிரியாக பார்ப்பது மெதுவாக குறையத் தொடங்கும். பயம் வந்தாலும் இதுவும் ஒரு அனுபவம்தான். இது எங்கிருந்து வருகிறது என்று அமைதியாக பார்க்க முடியும். அப்போதுதான் நாம் பயத்தின் அடிமையாக இல்லாமல் பயத்தை பார்ப்பவராக மாறுகிறோம். அந்த சிறிய மாற்றம்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. தலைப்பு 3: பயத்தின் வேர்கள். இப்போது பயம் என்றால் என்ன என்பதை பார்த்துவிட்டோம். அடுத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் பார்த்து அந்த மரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதன் வேர்கள் எங்கு இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். அதேபோல் பயத்தின் வேர்களை புரிந்து கொள்ளும் போதுதான் அதை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. பயம் வந்தவுடன் அதை உடனே அகற்ற முயற்சி செய்கிறோம். உற்சாகமூட்டும் காணொளிகளை பார்ப்போம். நேர்மறை மேற்கோள்களை படிப்போம். எப்போதும் பிஸியாக இருக்க முயற்சிப்போம். பாடல்கள் கேட்போம். நண்பர்களுடன் வெளியே செல்வோம். சிறிது நேரத்துக்கு பயம் மறைந்தது போலத் தோன்றும். ஆனால் சில நாட்கள் கழித்து அதே பயம் மீண்டும் வந்துவிடும். ஏன் இப்படி செய்கிறது? ஏனென்றால் நாம் இலைகளை மட்டும் வெட்டுகிறோம். வேர்களைத் தொடவே இல்லை. ஒரு வீட்டின் சுவரில் விரிசல் ஏற்பட்டால் அதன் மீது புதிய வண்ணம் பூசினால் சில நாட்கள் அழகாகத் தெரியும். ஆனால் அடித்தளத்தில் பிரச்சினை இருந்தால் அந்த விரிசல் மீண்டும் தோன்றும். பயமும் அதேபோலத்தான். மேலோட்டமான அறிகுறிகளை மட்டும் சரிசெய்தால் அதன் வேர் அப்படியே இருக்கும். அப்படியானால் அந்த வேர்கள் என்ன? முதல் வேர் பற்று, அட்டாச்மெண்ட். ஒரு விஷயத்தை இது என்னுடையது என்று மிகவும் இறுக்கமாக பற்றிக் கொள்ளும்போது அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் தானாகவே தோன்றுகிறது. நீங்கள் புதிதாக ஒரு இருசக்கர வாகனம் வாங்கியதாக வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் அதே நாளிலிருந்தே இதில் கீறல் விழுந்துவிடுமோ? யாராவது திருடிவிடுவார்களோ? விபத்து நடந்துவிடுமோ என்ற பயமும் ஆரம்பித்துவிடும். அந்த வாகனம் வாங்குவதற்கு முன்பு இந்த பயம் இருந்ததா? இல்லை. பற்று வந்த பிறகுதான் பயமும் வந்தது. இது வாகனத்திற்கு மட்டும் பொருந்தாது. வீடு, பணம், வேலை, புகழ், உறவுகள், ஏன் நம்முடைய சொந்த கருத்துகளுக்கு கூட இதே விதிதான். நாம் நம்மை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நான் நல்லவன். நான் வெற்றிகரமானவன். எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும். யாராவது நம்மை விமர்சித்தால் என்ன நடக்கிறது? உடனே மனம் புண்படுகிறது. ஏனென்றால் நாம் பாதுகாக்க முயற்சிப்பது உண்மையே அல்ல, நாமே உருவாக்கிக் கொண்ட அந்த பிம்பத்தை. இன்னொரு முக்கியமான வேர் ஒப்பீடு, கம்பேரிசன். இந்த ஒப்பீடு நம் சிறுவயதிலிருந்தே தொடங்கிவிடுகிறது.
அவன் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறான். நீயும் அவனைப் போல இரு. அவர்களுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். உன் நண்பன் ஏற்கனவே வாழ்க்கையில் நிலை பெற்றுவிட்டான். இப்படி தொடர்ந்து ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் இயல்பாகவே நம்முடைய தன்னம்பிக்கை குறையத் தொடங்கும். ஒப்பீடு இருக்கும் இடத்தில் பயம் மிகவும் எளிதாக வளர்கிறது. சமூக வலைதளங்கள் இதை இன்னும் அதிகப்படுத்திவிட்டன. யாரோ ஒருவர் வெளிநாட்டு பயணத்தின் புகைப்படங்களை பகிர்கிறார். வேறொருவர் புதிய கார் வாங்கியதை கொண்டாடுகிறார். இன்னொருவர் பதவி உயர்வை பகிர்கிறார். இவற்றைப் பார்த்தவுடன் நம் மனம் என்ன சொல்கிறது? நான் தாமதமாகிவிட்டேனோ? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறது? நான் மட்டும் எல்லோருக்கும் பின்னால் போய்விட்டேனோ? உண்மையில் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது நமக்குத் தெரியாது. ஆனால் ஒப்பீட்டின் மூலம் நாமே பயத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். மற்றொரு கடந்த கால நினைவுகள், மெமரி. கடந்த காலத்தில் ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். பள்ளியில் மேடையில் பேசும்போது எல்லோரும் சிரித்திருக்கலாம். அதன் பிறகு வயது வந்த பின்னரும் பொதுவாக பேசுவதற்கு பயம் ஏற்படலாம். ஒரு முறை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அதன் பிறகு முதலீடு செய்யவே பயமாக இருக்கும். ஒரு உறவு முறிந்திருக்கலாம். அதன் பிறகு யாரையும் நம்பவே பயமாக இருக்கும். கடந்த கால அனுபவம் நமக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும். சிறைச்சாலையாக இருக்கக்கூடாது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் கடந்த காலத்தை எதிர்காலத்தின் மீது பிரதிபலிக்கிறோம். அடுத்த கற்பனை, இமேஜினேஷன். மனதிற்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. அது உருவாக்கும் திறன். அதே சக்தி தவறான திசையில் சென்றால் பயத்தை உருவாக்கும். இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரவேண்டிய ஒருவர் சிறிது தாமதமானாலே மனம் விபத்து, மருத்துவமனை, மோசமான நிகழ்வுகள் என்று பல காட்சிகளை உருவாக்கிவிடும். சிறிது நேரம் கழித்து அவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பாதுகாப்பாக வந்துவிடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றன. மனதிற்கு முழுமையான தகவல் இல்லாதபோது அது தனது கற்பனையால் வெற்றிடங்களை நிரப்பத் தொடங்குகிறது. அடுத்த கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை, கண்ட்ரோல். எல்லாவற்றையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறோம். வானிலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? மற்றவர்களின் எண்ணங்களை மாற்ற முடியுமா? பங்குச்சந்தையை கட்டுப்படுத்த முடியுமா? முதுமையைத் தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சிக்கும்போது விரக்தி உருவாகிறது. அந்த விரக்தியின் நிழல்தான் பயம். கடற்கரைக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். ஒரு கைப்பிடி மணலை எடுத்து மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? மணல் விரல்களின் இடைவெளி வழியாக வெளியேறிவிடும். அதே மணலை மெதுவாக பிடித்தால் அது கையில் நீண்ட நேரம் இருக்கும். வாழ்க்கையும் அதுபோலத்தான். எல்லாவற்றையும் மிகவும் இறுக்கமாக கட்டுப்படுத்த முயற்சித்தால் அதிகரிப்பது மன அழுத்தம்தான். பயத்தின் இன்னொரு ஆழமான அடையாளம், ஐடென்டிட்டி. நாம் யார்? இந்த கேள்விக்கு பலர் நான் ஒரு பொறியாளர், நான் ஒரு தொழிலதிபர், நான் ஒரு தந்தை, நான் ஒரு தாய், நான் ஒரு மேலாளர் என்று பதில் சொல்வார்கள். ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமான பாத்திரங்கள். ஓய்வு பெற்றால் மேலாளர் என்ற பாத்திரம் மாறிவிடும். குழந்தைகள் வளர்ந்துவிட்டால் பெற்றோரின் பங்கு மாறிவிடும். தொழில் மாறலாம். அப்படியானால் நம்முடைய அடையாளம் இவையே என்று நினைத்தால் மாற்றம் வரும்போதெல்லாம் பயமும் தோன்றும். நாம் தற்காலிகமான பாத்திரங்களை நிரந்தரமான அடையாளமாக நினைத்துக் கொள்ளும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு அச்சுறுத்தலாக தோன்றுகிறது. ஒரு நடிகர் திரைப்படம் முடிந்த பிறகு தனது வேட உடையை கழற்றி விடுகிறார். அந்த உடையே நான்தான் என்று அவர் நினைப்பதில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் அந்த வேடங்களையே நம் உண்மையான அடையாளம் என்று நம்பிவிடுகிறோம். அதனால்தான் மாற்றம் நமக்கு பயமாக தெரிகிறது. இன்னும் ஒரு நுண்ணிய இருக்கிறது. அது அறியாமை, இக்னோரன்ஸ். நம் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் கவனிப்பதே இல்லை. ஒரு எண்ணம் வந்தாலே அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு உணர்வு வந்தாலே அது நிரந்தரமானது என்று நம்பிவிடுகிறோம்.
ஆனால் எண்ணங்கள் வானிலையே போன்றவை. காலையில் வெயில், மாலையில் மழை, இரவில் குளிர். ஆனால் வானம் மாறுவதில்லை. அதேபோல் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். விழிப்புணர்வு மட்டும் நிலையாக இருக்க முடியும். பயத்தின் வேர்களை புரிந்து கொள்வது என்பது பயத்தை குற்றம் சொல்வது அல்ல. எனக்கு பயம் வந்துவிட்டது, நான் பலவீனமானவன் என்று கூறுவதும் அல்ல. அதற்கு பதிலாக, இந்த பயத்தின் வேர் என்ன? இது பற்றுதலா? ஒப்பீடா? கடந்த கால நினைவா? கற்பனையா? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையா? என்று மென்மையாக நம்மை நாமே கவனிப்பதுதான். இந்த கவனிப்பில் எந்தவித தீர்ப்பும் இருக்கக்கூடாது. ஒரு மருத்துவர் நோயாளியை பரிசோதிக்கும்போது கோபப்படுவதில்லை. அவர் அறிகுறிகளை அமைதியாக கவனிக்கிறார். அதேபோல் நாமும் நம் மனதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பயத்தின் வேர்களை புரிந்து கொள்ளத் தொடங்கினால் அதை வலுக்கட்டாயமாக அகற்றாமல் மெதுவாக இயல்பாக விடுவிக்க முடியும். ஒரு மரத்தின் வேருக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருந்தால் அது இயல்பாகவே பலவீனமாகிவிடும். அதுபோல பயத்தை தொடர்ந்து உயிருடன் வைத்திருக்கும் பற்று, ஒப்பீடு, கற்பனை, கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை, தவறான அடையாளம் போன்ற வேர்களை விழிப்புணர்வுடன் கவனிக்கத் தொடங்கினால் பயமும் மெதுவாக தனது வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் ஆழமான புரிதல். தலைப்பு 4: உறவுகளில் பயம். இதுவரை நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்போது அதைவிட உணர்ச்சிபூர்வமான ஒரு பகுதிக்குச் செல்லலாம். அது உறவுகள். ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துப் பாருங்கள். நம் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் இடமும் உறவுகள்தான். அதேபோல் அதிகமான பயத்தை உருவாக்கும் இடமும் உறவுகள்தான். ஏன் இப்படி செய்கிறது? ஏனென்றால் நம் இதயத்தை முழுமையாக திறக்கும் இடம் உறவுகள்தான். யாருடனும் உணர்வுபூர்வமாக இணைக்காமல் இருந்தால் காயப்படுவதற்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கும். ஆனால் யாராவது நமக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறிவிட்டால் அவர்களை இழந்து விடுவோமோ என்ற பயம் அமைதியாக உள்ளுக்குள் உருவாகத் தொடங்குகிறது. ஒரு நட்பை எடுத்துக்கொள்வோம். ஆரம்பத்தில் 2 பேரும் மிகவும் இயல்பாக பேசுவார்கள். எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். சில நாட்களுக்குப் பிறகு அந்த நட்பு ஆழமாகிறது. அதன் பிறகு ஒரு நாள் நண்பர் உங்கள் செய்திக்கு தாமதமாக பதில் அளித்தால் மனம் உடனே வேலை செய்யத் தொடங்கும். என்ன ஆயிற்று? என் மீது கோபமாக இருக்கிறாரா? என்னைத் தவிர்க்கிறாரா? உண்மையில் அவர் அலுவலக வேலையில் பிஸியாக இருக்கலாம். அவருடைய தொலைபேசி அமைதியான நிலையில் இருக்கலாம். அல்லது குடும்ப நிகழ்ச்சியில் இருக்கலாம். ஆனால் மனதிற்கு அந்த உண்மைகள் தேவையில்லை. அது தனது சொந்த கதையை உருவாக்கிக் கொள்கிறது. இதுதான் உறவுகளில் பயம் செயல்படும் முதல் விதம். நாம் நம்முடைய கற்பனைகளை உண்மை என்று நம்பிவிடுகிறோம். அதேபோல் காதல் உறவுகளைப் பாருங்கள். ஆரம்பத்தில் ஒருவரை பார்த்தவுடன் மிகுந்த உற்சாகம் இருக்கும். பேச வேண்டும், சந்திக்க வேண்டும், நேரம் செலவிட வேண்டும். எல்லாமே அழகாகத் தோன்றும். ஆனால் மெதுவாக பற்று அதிகரிக்கும்போது பயமும் அதிகரிக்கத் தொடங்கும். யாருடன் பேசுகிறார்கள்? என்னைவிட வேறு யாராவது முக்கியமா? என்னை மறந்து விடுவார்களோ? என்னை விட்டு போய்விடுவார்களோ? இந்த கேள்விகள் காதலிலிருந்து வருவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை காதல் அல்ல. இவை பயம். காதலும் பயமும் 2 வெவ்வேறு திசைகளில் செல்கின்றன. காதல் சுதந்திரத்தை அளிக்கிறது. பயம் கட்டுப்படுத்த விரும்புகிறது. இதை ஒரு எளிய உதாரணத்தில் பார்ப்போம். ஒரு தாய் தனது மகனை மிகவும் நேசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் நண்பர்களுடன் வெளியே சென்றால் கூட தாய்க்கு பயம் ஏற்படுகிறது. கவனமாக இரு. தாமதமாக வராதே. தினமும் எனக்கு அழைப்பு செய்யு. இவை அக்கறையால் வந்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த அக்கறைக்குள் மறைந்திருப்பது பயமாக இருக்கும். மகன் வளர வேண்டும். தனியாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பயம் இருக்கும்போது தாய் அறியாமலேயே அவனை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம்.
அவருடைய நோக்கம் நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் பயம் அந்த உறவை மெதுவாக இறுக்கமாக மாற்றிவிடும். இது பெற்றோருக்கு மட்டும் அல்ல, கணவன் மனைவி உறவிலும் இதே விஷயம் நடக்கலாம். ஒருவர் மற்றவரை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்கும்போது வெளியில் அது அன்பைப் போலத் தோன்றலாம். நீ அங்கே போகக்கூடாதியூ, அவர்களுடன் பேசக்கூடாதியூ, என் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதியூ. வெளியில் பார்த்தால் அது அக்கறையாகத் தெரியும். ஆனால் அதன் உள்ளே என்ன இருக்கிறது? பயம். அவர்கள் என்னை விட்டு போய்விடுவார்களோ? என் மதிப்பு குறைந்துவிடுமோ? நான் தனியாகிவிடுவேனோ? இந்த பயம்தான் கட்டுப்பாடாக வெளிப்படுகிறது. உறவுகளில் இன்னொரு முக்கியமான வேர் எதிர்பார்ப்பு. நாம் ஒருவரைப் பற்றி ஒரு மனப்பிம்பத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். அவர் எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்தபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மை என்ன? ஒவ்வொரு மனிதரும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மனநிலை மாறுகிறது. எண்ணங்கள் மாறுகின்றன. விருப்பங்கள் மாறுகின்றன. வாழ்க்கையின் முன்னுரிமைகள் மாறுகின்றன. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உறவுகளில் முரண்பாடுகள் உருவாகும். உதாரணமாக, உங்கள் நெருங்கிய நண்பரிடம் ஒரு பிரச்சனையை பகிர்கிறீர்கள். பொதுவாக அவர் உடனே அழைப்பார். ஆனால் இந்த முறை அவரால் அழைக்க முடியவில்லை. உடனே மனம் என்ன சொல்கிறது? அவருக்கு நான் முக்கியமானவன் இல்லையோ? ஆனால் உண்மையில் அவருடைய தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். முழு உண்மை தெரியாமலேயே நாம் தீர்ப்பு வழங்கிவிடுகிறோம். பயம் இருக்கும்போது உண்மைகளை விட அனுமானங்கள்தான் அதிகமாக இருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பல உறவுகளில் பிரச்சினை தொடர்பு கொள்வதில் இல்லை. பிரச்சினை பயத்தில் இருக்கிறது. பலர் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாகச் சொல்ல பயப்படுகிறார்கள். இதைச் சொன்னால் என்ன நினைப்பார்கள்? நான் பலவீனமானவன் என்று நினைத்து விடுவார்களோ? சண்டை வந்துவிடுமோ? அதனால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்கிறார்கள். அடக்கப்பட்ட உணர்வுகள் மெதுவாக இடைவெளியை உருவாக்குகின்றன. இடைவெளி வந்தால் தவறான புரிதல்கள் உருவாகின்றன. தவறான புரிதல்கள் வந்தால் இன்னும் அதிகமான பயம் உருவாகிறது. இப்படி ஒரு முடிவில்லாத சுழற்சி ஆரம்பமாகிறது. ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இருவருக்கும் ஒரே பயம். ஒருவேளை என் உணர்வுகளைச் சொன்னால் என்னை நிராகரித்து விடுவார்களோ? அதன் விளைவு என்ன? இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். இருவரும் தனிமையை உணர்கிறார்கள். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். பயம்தான் அவர்களை பேசவிடாமல் தடுக்கிறது. உறவுகளில் நம்பிக்கை என்றால் என்ன? அது உத்தரவாதம் அல்ல. அது திறந்த மனப்பான்மை. உத்தரவாதம் என்பது, நீ எப்போதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது, வாழ்க்கை மாறலாம். ஆனால் உன்னைப் பற்றி சந்தேகம் உருவாக்குவதற்கு பதிலாக உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பயம் இருக்கும்போது நாம் உண்மையாக கேட்பதில்லை. பதில் சொல்ல தயாராகிக் கொண்டே இருப்போம். ஆனால் பயம் குறையும்போதுதான் மற்றவரை உண்மையாக கேட்கத் தொடங்குவோம். ஒரு மலரை கற்பனை செய்து பாருங்கள். அதை வலுக்கட்டாயமாக மலர வைக்க முயற்சித்தால் அதன் இதழ்கள் சேதமடையும். ஆனால் அதற்கு சூரிய ஒளியும் தண்ணீரும் கிடைத்தால் அது இயல்பாக மலர்ந்துவிடும். உறவுகளும் அதுபோலத்தான். அழுத்தம் கொடுத்தால் அவை மூடிக்கொள்கின்றன. இடம் கொடுத்தால் அவை வளர்கின்றன. இதன் பொருள் அக்கறை காட்டக்கூடாது என்பதல்ல. அக்கறை இருக்க வேண்டும். ஆனால் அந்த அக்கறையின் அடிப்படை பயமாக இருக்கக்கூடாது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்பதற்காக அவர்கள் நம்முடைய சொத்து அல்ல. அவர்கள் தனித்துவமான மனிதர்கள். அவர்களுக்கும் கனவுகள் இருக்கின்றன. சுதந்திரம் இருக்கிறது. உணர்வுகள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ளும்போது உறவுகள் மிகவும் இலகுவாக உணரப்படுகின்றன. உறவுகளில் இன்னொரு நுண்ணிய பயம் இருக்கிறது. அது தனிமை பற்றிய பயம். பலர் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். அதனால்
யாராவது இருந்தால் போதும் என்ற மனநிலையிலேயே உறவுகளில் நுழைகிறார்கள். ஆனால் தனிமையிலிருந்து தப்பிக்கத் தொடங்கும் உறவு பெரும்பாலும் அதிகமான சார்புநிலையே டிபெண்டன்சி உருவாக்கும். சார்புநிலை வந்துவிட்டால் பயமும் தானாகவே அதை பின்தொடரும். ஏனென்றால் இந்த மனிதர் இல்லாமல் நான் முழுமையற்றவன் என்று மனம் நம்பத் தொடங்குகிறது. ஆனால் இரண்டு முழுமையான மனிதர்கள் சந்திக்கும்போதுதான் ஒரு உறவு ஆரோக்கியமாக இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம், அன்பு செலுத்தலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், உறவுகளை அழிப்பது கருத்து வேறுபாடு அல்ல, பயம். பயம் இருக்கும்போது சந்தேகம் உருவாகிறது. சந்தேகத்திலிருந்து கட்டுப்பாடு உருவாகிறது. கட்டுப்பாட்டிலிருந்து இடைவெளி உருவாகிறது. இடைவெளியிலிருந்து வேதனை உருவாகிறது. ஆனால் விழிப்புணர்வு வந்துவிட்டால், பயத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினால், உறவுகள் மெதுவாக இலகுவாகவும் சுதந்திரமாகவும் உண்மையான இணைப்புடன் மலரத் தொடங்கும். தலைப்பு 5: பயம், அன்பு மற்றும் சுதந்திரம். இதுவரை பயம் என்றால் என்ன, அது எங்கிருந்து வருகிறது, உறவுகளில் அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்போது இந்த தலைப்பில் 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கின்றன: பயம், அன்பு, சுதந்திரம். முதலில் பார்த்தால் இந்த 3ம் வெவ்வேறு தலைப்புகள் போல தோன்றலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் இவை 3ம் மிகவும் நெருக்கமாக ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. நாம் அனைவரும் அன்பை பெற விரும்புகிறோம். ஒரு நல்ல குடும்பம் வேண்டும். நம்மை புரிந்து கொள்ளும் நண்பர்கள் வேண்டும். நம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் வேண்டும். இவை அனைத்தும் இயல்பான மனித விருப்பங்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது: நாம் உண்மையாக அன்பு செலுத்துகிறோமா, அல்லது பயத்தினால் ஒருவரை பற்றிக் கொண்டு இருக்கிறோமா? இந்த இரண்டும் வெளியில் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக தோன்றலாம். ஆனால் அனுபவத்தில் இவை முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு பறவை உங்கள் கையின் மீது வந்து அமர்ந்திருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது உங்கள் மனம் என்ன சொல்கிறது? இந்த பறவை எப்போதும் என்னிடமே இருக்க வேண்டும். அதனால் அதை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் என்ன ஆகும்? அந்த பறவை பயந்துவிடும், காயமடையக்கூடும். ஆனால் கையை மெதுவாக வைத்திருந்தால் அது நிம்மதியாக இருக்கும். போக வேண்டும் என்றால் போகும். திரும்பி வர வேண்டும் என்றால் திரும்பி வரும். அன்பும் அதுபோலத்தான். பயம் இருக்கும்போது நாம் இறுக்கமாக பற்றிக்கொள்கிறோம். அன்பு இருக்கும்போது சுதந்திரத்தை வழங்க கற்றுக்கொள்கிறோம். இந்த வித்தியாசம்தான் மிகவும் முக்கியமானது. பலர் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வாக்கியத்தின் பின்னால் சில நிபந்தனைகள் மறைந்திருக்கும். நீ எப்போதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். நீ என்னைப் போலவே யோசிக்க வேண்டும். நீ எனக்கு பிடித்தபடியே நடந்து கொள்ள வேண்டும். இது அன்பா? இல்லை. இது பாதுகாப்பை தேடும் பயம். உண்மையான அன்பு ஒருவரை மாற்ற முயற்சிப்பதில்லை. அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. இதை அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒரு தந்தை தனது மகள் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த மகளுக்கு இசையில் ஆர்வம் இருக்கிறது. தந்தை என்ன நினைக்கிறார்? மருத்துவராக இருந்தால் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். மகள் என்ன உணர்கிறாள்? என் கனவை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இங்கே தந்தைக்கு மகள் மீது அன்பு இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அன்பிற்குள் பயம் கலந்துவிட்டது. எதிர்காலத்தைப் பற்றிய பயம், சமூகத்தைப் பற்றிய பயம், பொருளாதார பாதுகாப்பைப் பற்றிய பயம். இந்த பயங்கள்தான் அவருடைய முடிவை பாதிக்கின்றன. அன்பு மட்டுமே இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? உனக்கு உண்மையாக என்ன வேண்டும் என்று அவர் முதலில் கேட்டிருப்பார். அப்படியானால் சுதந்திரம் என்றால் என்ன? பலர் சுதந்திரம் என்றால் எந்த விதிமுறைகளும் இல்லாமல் வாழ்வது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே சுதந்திரம் என்பது அது அல்ல. சுதந்திரம் என்றால் பயத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பதையும்
ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் மனதில் 2 குரல்கள் ஒலிக்கின்றன. ஒரு குரல் சொல்கிறது, ஓ, முயற்சி செய்து பாரு. மற்றொரு குரல் சொல்கிறது, தோற்றுவிட்டால் என்ன செய்வாய்? பயம் வென்றுவிட்டால் நீங்கள் முயற்சி செய்யவே மாட்டீர்கள். விழிப்புணர்வு வென்றுவிட்டால் அதிலுள்ள ஆபத்துகளை புரிந்து கொண்டு தெளிவாக முடிவு எடுப்பீர்கள். சுதந்திரம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பது அல்லையோ. பயம் இருந்தாலும் அது நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பதுதான். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் யாரிடமாவது மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அகங்காரம் என்ன சொல்கிறது? அப்படிச் சொன்னால் என்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள். பயம் என்ன சொல்கிறது? இந்த உறவு பாதிக்கப்படும். ஆனால் அன்பு என்ன சொல்கிறது? உண்மையைச் சொல். சுதந்திரம் என்ன சொல்கிறது? பயம் இருந்தாலும் நேர்மையாக இரு. அதனால்தான் அன்பும் சுதந்திரமும் ஒன்றாக இருந்தால் உறவு வலுவாகிறது. பயமும் கட்டுப்பாடும் ஒன்றாக இருந்தால் உறவு சுமையாக மாறுகிறது. நம் சமூகத்தில் வெற்றி என்றால் என்ன? பெரிய வீடு, கார், பணம், உயர்ந்த பதவி, அங்கீகாரம். இவை அனைத்தும் இருந்துவிட்டால் பயம் மறைந்துவிடுமா? இல்லை. ஏனென்றால் பயத்திற்கு வெளிப்புறத்தில் தீர்வு கிடையாது. ஒரு கோடீஸ்வரருக்கு பணத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம். ஒரு பிரபலத்திற்கு தனது புகழ் குறைந்துவிடுமோ என்ற பயம். ஒரு மாணவனுக்கு தேர்வு மதிப்பெண்களைப் பற்றிய பயம். ஒரு குழந்தைக்கு பெற்றோர் திட்டிவிடுவார்களோ என்ற பயம். பயத்தின் பொருள் மாறுகிறது. ஆனால் பயத்தின் முறை மாறுவதில்லை. அதனால்தான் சுதந்திரம் வெளியிலிருந்து வருவதில்லை. அது உள்ளிருந்து தொடங்குகிறது. ஒரு நாள் நீங்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் கையில் செருப்பு இருக்கிறது. திடீரென்று ஒரு அலை வந்து அதை தூக்கிச் சென்று விடுகிறது. உடனே நீங்கள் பதற்றமடைகிறீர்கள். சிறிது நேரம் கழித்து அந்தச் செருப்பு மீண்டும் கிடைத்து விடுகிறது. இந்தச் சிறிய சம்பவத்தில் கூட நம் பற்றுதல் எவ்வளவு வேகமாக பயத்தை உருவாக்குகிறது என்பதை பார்க்க முடியும். பற்றி இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த பற்று நம் அமைதியை பறிக்கத் தொடங்கினால் அதை விழிப்புணர்வுடன் கவனிப்பது மிகவும் அவசியம். அன்பிற்கு எதிரானது வெறுப்பு அல்ல, பயம். ஏனென்றால் பயம் இருக்கும்போதுதான் நாம் நம் இதயத்தை மூடிக்கொள்கிறோம். நம்மை பாதுகாக்கத் தொடங்குகிறோம். முகமூடிகளை அணிகிறோம். நம் உண்மையான உணர்வுகளை பகிர பயப்படுகிறோம். ஆனால் அன்பு வந்தால் என்ன நடக்கிறது? இதயம் திறக்கிறது. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உருவாகிறது. கருணை மலர்கிறது. மற்றவர்களை கவனமாக கேட்கத் தொடங்குகிறோம். மற்றவர்கள் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு குறைகிறது. நாமும் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் குறைகிறது. இது மிகவும் இலகுவான, நிம்மதியான அனுபவம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுதந்திரம் என்றால் தனியாக வாழ வேண்டும் என்பதல்ல. உறவுகள் வேண்டாம் என்பதுமல்ல. பணம் வேண்டாம் என்பதுமல்ல. வெற்றி வேண்டாம் என்பதுமல்ல. சுதந்திரம் என்றால் இவை அனைத்தையும் முழுமையாக அனுபவிக்கலாம். ஆனால் அவற்றை இழந்து விடுவோமோ என்று தினமும் துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு தோட்டத்தில் அழகான மலரை பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அதை ரசிக்கிறீர்கள். அதன் மணத்தை உணர்கிறீர்கள். அதன் புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் அதை வேரோடு பிடுங்கிக் கொண்டு வீட்டிற்குச் செல்லவில்லை. ஏன்? அந்த மலர் அங்கேயே இருந்தால்தான் அதன் அழகு முழுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அன்பும் அதுபோலத்தான். அதை அனுபவிக்கலாம், கொண்டாடலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதை சொந்தமாக்க முயற்சிக்கும்போது அதன் அழகு மெதுவாக குறையத் தொடங்குகிறது. பயம் இருக்கும்போது வாழ்க்கை வெறும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டமாக மாறுகிறது. அன்பு இருக்கும்போது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது. சுதந்திரம் இருக்கும்போது அந்த கொண்டாட்டம் இயல்பாக பாயத் தொடங்குகிறது. இது ஒரே இரவில் நடக்கும் மாற்றமல்ல.
மெதுவாக விழிப்புணர்வு வளரும்போது பயத்தை பார்க்கும் நம் பார்வை மாறத் தொடங்குகிறது. பயம் வந்தாலும் அதைத் தொடர்ந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அன்பைத் தேர்ந்தெடுக்க முடியும். திறந்த மனப்பான்மையைத் தேர்ந்தெடுக்க முடியும். உண்மையைத் தேர்ந்தெடுக்க முடியும். இந்தச் சிறிய தேர்வுகள்தான் நம் வாழ்க்கையை மெதுவாக மாற்றுகின்றன. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், பயம் நிறைந்த இடத்தில் அன்பு முழுமையாக மலர முடியாது. அன்பு உண்மையாக வளர வேண்டுமென்றால் சுதந்திரம் தேவை. சுதந்திரம் வர வேண்டுமென்றால் விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு வந்துவிட்டால் பயத்துடன் போராட வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொண்டாலே போதும். அப்போது வாழ்க்கை மெதுவாக இலகுவாக மாறும். நம் உறவுகளும் நம் முடிவுகளும் நம் உள்ளார்ந்த அமைதியும் ஒரு புதிய தரத்தில் வளரத் தொடங்கும். தலைப்பு 6. பயத்தைத் தாண்டிய வாழ்க்கை. இதுவரை பயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். அது என்ன? அது எங்கிருந்து வருகிறது? உறவுகளில் அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அன்புடன் அதற்கு என்ன தொடர்பு? இவை அனைத்தையும் பார்த்தோம். இப்போது இயல்பாக ஒரு கேள்வி எழுகிறது. சரி, இதையெல்லாம் புரிந்து கொண்டோம். ஆனால் நடைமுறையில் பயத்தைத் தாண்டி எப்படி வாழ்வது? அதைத்தான் இந்த தலைப்பு பேசுகிறது. முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தைத் தாண்டி வாழ்வது என்றால் வாழ்க்கையில் இனிமேல் பயமே வராது என்று அர்த்தமல்லையோ. பயம் ஒருபோதும் வராது என்று யாராலும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. வித்தியாசம் என்னவென்றால், முன்பு பயம்தான் நம் வாழ்க்கையை இயக்கியது. இப்போது விழிப்புணர்வுதான் அதை வழிநடத்தத் தொடங்குகிறது. பல ஆண்டுகள் அனுபவமுள்ள ஒரு கார் ஓட்டுநரை கற்பனை செய்யுங்கள். முதலாக கார் ஓட்டும்போது எல்லாவற்றிற்கும் பயமாக இருக்கும். கிளர்ச்சி விடுவதற்கு பயம். போக்குவரத்திற்கு பயம். ரிவர்ஸ் எடுப்பதற்கு பயம். ஹாரன் சத்தம் கேட்டால் கூட பதற்றம். ஆனால் அனுபவம் வந்த பிறகு என்ன நடக்கிறது? சாலை அதேதான். போக்குவரத்து அதேதான். ஆபத்துகளும் அதேதான். ஆனால் ஓட்டுநரின் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். ஏன்? அனுபவமும் விழிப்புணர்வும் வந்துவிட்டன. வாழ்க்கையும் அதுபோலத்தான். பயம் மறைந்துவிடவில்லை. ஆனால் பயத்துடனான நம் உறவு மாறிவிட்டது. பலர் பயத்தைத் தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள். தனிமையாக இருக்க பயமாக இருந்தால் உடனே தொலைக்காட்சியை இயக்கிவிடுகிறார்கள். அமைதியாக இருக்க பயமாக இருந்தால் உடனே கைபேசியை எடுத்துக் கொள்கிறார்கள். சிந்தனைகள் வரக்கூடாது என்பதற்காக எப்போதும் பிஸியாக இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரு நிமிடம் தனியாக அமரச் சொன்னால் கூட அவர்களால் முடியாது. ஏன்? அமைதி வந்தவுடன் தங்களுடைய சொந்த எண்ணங்களைக் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம் தவிர்க்க முயற்சிக்கும் பயம்தான் மேலும் வலுவடைகிறது. பள்ளியில் ஒரு பாடம் பயமாக இருந்ததால் அதை முழுவதுமாக தவிர்த்துவிட்டால் தேர்வு நெருங்கும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாகிவிடும். வாழ்க்கையிலும் அதேதான். பயத்தை பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை நின்று அதை பார்த்தால் அது உண்மையில் எவ்வளவு பெரியது என்பது புரியும். ஒரு சிறிய நிழல் சுவரில் மிகவும் பெரியதாக தெரிகிறது என்று கற்பனை செய்யுங்கள். விளக்கை ஏற்றினால் என்ன ஆகும்? நிழல் இன்னும் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பயப்படுவது குறைந்துவிடும். விழிப்புணர்வு அந்த விளக்கைப் போன்றதையோ. இன்னொரு முக்கியமான பயிற்சி நிகழ்காலத்தில் இருப்பது. நம் மனதிற்கு மிகவும் பிடித்த 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று கடந்த காலம், மற்றொன்று எதிர்காலம். நிகழ்காலத்திற்கு அது மிகவும் அரிதாகவே வருகிறது. கடந்த காலத்தில் இருந்தால் குற்ற உணர்வு. எதிர்காலத்தில் இருந்தால் பயம். நிகழ்காலத்தில் இருந்தால் தெளிவு. நீங்கள் ஒரு கோப்பை தேநீர் அருந்துகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் சுவையை ரசிப்பதற்கு பதிலாக அலுவலக கூட்டத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேநீர் முடிந்து விடுகிறது. ஆனால் அதன் சுவையை அனுபவிக்க முடியவில்லை. அதேபோல் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிடும்போது கைபேசியில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த அழகான தருணங்கள் நழுவிப் போய்விடும்.
வாழ்க்கை முழுவதும் நிகழ்காலத்தில்தான் நடக்கிறது. பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தில்தான் வாழ்கிறது. அதனால்தான் நிகழ்கால விழிப்புணர்வு பயத்தின் வலிமையை இயல்பாகவே குறைக்கிறது. இன்னொரு முக்கியமான பழக்கம் ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சரணடைந்து விடுவது அல்ல. இதுதான் இப்போதைய உண்மை என்று தெளிவாக பார்ப்பது. உதாரணமாக, உங்கள் விமானம் தாமதமாகிவிட்டது. நீங்கள் கோபப்பட்டாலும் அந்த தாமதம் மாறிவிடுமா? இல்லை. அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? தேவையற்ற மன ஆற்றல் வீணாகாது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தோல்வி அல்ல. உண்மையுடன் சண்டை போடாமல் இருப்பது. வாழ்க்கையில் சில இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. வயதாகுவது தவிர்க்க முடியாதது. உடல் மாறுவது தவிர்க்க முடியாதது. இவற்றை எதிர்த்து போராடினால் துன்பம் அதிகரிக்கும். அவற்றை புரிந்து கொள்ள முயன்றால் ஞானம் அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான பயிற்சி. பயம் வந்தவுடன் அதற்கு ஒரு பெயர் கொடுங்கள். இப்போது எனக்கு பயம் வருகிறது. இந்த நிச்சயமின்மை எனக்கு சிரமமாக இருக்கிறது. இப்படிச் சொல்வதே மனதை மெதுவாக அமைதிப்படுத்தும். நம் உணர்வுகளை மறுக்கும்போதுதான் அவை அழுத்தப்பட்ட பாத்திரம் போல உள்ளுக்குள் தேங்குகின்றன. அவற்றை ஏற்றுக்கொண்டால் அந்த அழுத்தம் மெதுவாக வெளியேறுகிறது. அன்றாட வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்ய பெரிய விஷயங்கள் தேவையில்லை. போக்குவரத்து நெரிசல், வரிசையில் காத்திருப்பது, செய்திக்கு தாமதமான பதில், எதிர்பாராத மாற்றம். இந்த சிறிய தருணங்களிலேயே விழிப்புணர்வை பயன்படுத்துங்கள். உடனே எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் நின்று கவனியுங்கள். இப்போது என் மனம் என்ன கதையை உருவாக்குகிறது? இந்த ஒரு கேள்வியே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு நாள் அலுவலகத்தில் உங்கள் மேலாளர் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே மனம், வேலை போய்விடுமோ? நான் என்ன தவறு செய்தேன் என்று கற்பனை செய்யத் தொடங்கும். ஆனால் கூட்டத்திற்குச் சென்ற பிறகு அவர் உங்கள் சம்பள உயர்வை பற்றி பேசலாம். அதுவரை இருந்த பயம் அனைத்தும் தேவையற்ற துன்பமாகிவிடும். அந்தச் சுழற்சியை உடைப்பதுதான் விழிப்புணர்வு. இன்னொரு முக்கியமான பழக்கம் நன்றியுணர்வு. பயம் எதை பார்க்கிறது? என்னிடம் என்ன இல்லை? நன்றியுணர்வு எதை பார்க்கிறது? என்னிடம் என்ன இருக்கிறது? காலையில் ஆரோக்கியமாக எழுவது, உணவு கிடைப்பது, அன்பான குடும்பம், நண்பர்கள், சுத்தமான காற்று. இந்த அடிப்படையான வரங்களை கவனிக்கத் தொடங்கினால் மனம் மெதுவாக பற்றாக்குறையிலிருந்து நிறைவின் உணர்விற்கு நகரும். இது போலியான நேர்மறை எண்ணம் அல்ல. உண்மையின் இன்னொரு பக்கத்தை பார்ப்பதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் பலவீனத்தை வெளிப்படுத்தும் துணிவு, vulnerability. பலர் வலிமையானவர்களாக தோன்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் உணர்வுகளை மறைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம், எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்று நேர்மையாக பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அந்த பயத்தின் பாரம் பாதியாக குறைந்துவிடும். இது பலவீனம் அல்ல. இதுதான் உண்மையான தைரியம். ஏனென்றால் முகமூடியே அகற்றுவதற்கு மிகுந்த தைரியம் தேவை. பயத்தைத் தாண்டிய வாழ்க்கை என்பது பிரச்சினைகளே இல்லாத வாழ்க்கை அல்ல. முழுமையான வாழ்க்கையும் அல்ல. ஆனால் பிரச்சினைகள் வந்தாலும் சிதைந்து போகாத மனம். அதுதான் வித்தியாசம். ஒரு மரம் பலத்த புயல் வந்தாலும் வளைந்து கொடுக்கும். புயல் கடந்த பிறகு மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். ஆனால் அது மிகவும் இறுக்கமாக இருந்திருந்தால் உடைந்து போயிருக்கும். மனித மனமும் அதுபோல நெகிழ்வாக இருக்க வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. பயம் வந்தாலும் அதை விழிப்புணர்வுடன் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நதியை பாருங்கள். அது ஒரு பெரிய பாறையைச் சந்தித்தால் அங்கேயே நின்றுவிடுமா? இல்லை. அதைச் சுற்றி வழி கண்டுபிடித்து தொடர்ந்து ஓடும். வாழ்க்கையும் அதுபோலத்தான். தடைகள் வரும், பயம் வரும், தோல்விகள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் தொடர்ந்து முன்னேறுவதுதான் உண்மையான வாழ்க்கை.
இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், தைரியம் என்பது பயமே இல்லாமல் இருப்பதல்லையும். பயம் இருந்தாலும் முன்னேறத் துணிவதுதான் தைரியம். விழிப்புணர்வுடன் முடிவெடுப்பது. நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிப்பது. உண்மையுடன் சண்டையிடாமல் அதை ஆழமாக புரிந்து கொள்வது. இப்படி வாழத் தொடங்கினால் பயம் நம் எஜமானாக இருக்காது. அது ஒரு விருந்தினரைப் போல வந்து போகும். நம் வாழ்க்கையை இயக்குவது பயம் அல்ல, நம் புரிதல், நம் விழிப்புணர்வு, நம் உள்ளார்ந்த அமைதி. தலைப்பு 7: கேள்விகளும் பதில்களும். இதுவரை இந்த ஆடியோ புக்கில் பயத்தின் பல்வேறு பரிமாணங்களை பார்த்தோம். பயம் என்றால் என்ன? அது எங்கிருந்து வருகிறது? உறவுகளில் அது எப்படி செயல்படுகிறது? அன்புடன் அதற்கு என்ன தொடர்பு? பயத்தைத் தாண்டி எப்படி வாழலாம்? இவை அனைத்தையும் விரிவாக புரிந்து கொண்டோம். இப்போது இந்த அத்தியாயம் ஒரு உரையாடலைப் போன்றது. நம் மனதில் இயல்பாக எழும் சில முக்கியமான கேள்விகளுக்கு விழிப்புணர்வின் பார்வையில் பதில்களைத் தேடுவோம். கேள்வி 1: பயத்தை முழுமையாக அகற்ற முடியுமா? இது மிகவும் பொதுவாக கேட்கப்படும் கேள்வி. பலர் பயத்தை ஒரு நோயாக நினைக்கிறார்கள். ஒரு மாத்திரை சாப்பிட்டால் போய்விடும், அல்லது ஒரு பயிற்சியைச் செய்தால் நிரந்தரமாக மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தால் பயத்தை வலுக்கட்டாயமாக அகற்ற முயற்சிப்பதுதான் பல நேரங்களில் இன்னும் அதிகமான பயத்தை உருவாக்குகிறது. ஒரு எளிய உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் தூங்க முயற்சி செய்கிறீர்கள். மனதில் ஒரு எண்ணம் வருகிறது, இன்று கண்டிப்பாக தூங்க வேண்டும். அதை வலுக்கட்டாயமாக முயற்சித்தால் என்ன ஆகும்? தூக்கம் இன்னும் தாமதமாகிவிடும். ஆனால் மனதை தளர்த்தினால் தூக்கம் இயல்பாக வந்துவிடும். பயமும் அதுபோலத்தான். அதை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொள்ளத் தொடங்கினால் அது இயல்பாகவே தனது வலிமையை இழக்கத் தொடங்கும். கேள்வி 2: எனக்கு பயம் வந்தால் நான் பலவீனமானவனா? இதற்கான பதில் மிகவும் எளிது. இல்லையூத். பயம் வருகிறது என்றால் நீங்கள் ஒரு மனிதர், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் யாரும் எனக்கு ஒருபோதும் பயமே இல்லை என்று உண்மையாகச் சொல்ல முடியாது. வித்தியாசம் என்னவென்றால், சிலர் பயத்தை பின்தொடர்கிறார்கள். சிலர் பயத்தை விழிப்புணர்வுடன் கவனிக்கிறார்கள். கவனிக்க கற்றுக்கொள்ளும் மனிதர்தான் மெதுவாக முதிர்ச்சியடைகிறார். கேள்வி 3: தன்னம்பிக்கை இருந்தால் பயம் மறைந்துவிடுமா? இது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. தன்னம்பிக்கை நிச்சயமாக உதவுகிறது. ஆனால் சில நேரங்களில் தன்னம்பிக்கை அகங்காரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கலாம். உண்மையான தன்னம்பிக்கை என்றால் என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். இது தன்னம்பிக்கை அல்ல. எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதுதான் ஆரோக்கியமான தன்னம்பிக்கை. விழிப்புணர்வு இல்லாத தன்னம்பிக்கை ஆபத்தானது. விழிப்புணர்வுடன் கூடிய தன்னம்பிக்கையே சமநிலையானது. கேள்வி 4: எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடாதா? நிச்சயமாக திட்டமிடலாம். திட்டமிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் திட்டத்தின் மீது மிகுந்த பற்று கொள்வதுதான் பிரச்சினை. நீங்கள் ஒரு சுற்றுலாவிற்கு திட்டமிடுகிறீர்கள். பயணச்சீட்டை முன்பதிவு செய்கிறீர்கள். தங்கும் இடத்தையும் முன்பதிவு செய்கிறீர்கள். எல்லாமே சரியாக இருக்கிறது. ஆனால் மழை பெய்துவிட்டால், விமானம் ரத்து செய்யப்பட்டுவிட்டால், சூழ்நிலை மாறிவிட்டால், அப்போது அதற்கேற்ப மாறிக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். திட்டம் இருக்கட்டும், ஆனால் வாழ்க்கை அந்த திட்டத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. கேள்வி 5: பயமாக இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாமா? இதற்கு ஒரு எளிய ஆலோசனை. பயம் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குங்கள். உதாரணமாக, மிகுந்த கோபத்தில் இருக்கும்போது ஒரு செய்தியை அனுப்பினால் பிறகு வருத்தப்படுவோம். அதேபோல் தீவிரமான பயத்தில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகளும் பின்னர் வருத்தத்தை தரலாம். மனம் அமைதியான பிறகு யோசித்து முடிவெடுத்தால் தெளிவு அதிகமாக இருக்கும். கேள்வி 6:
மற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை எப்படி குறைப்பது? இந்த பயம் கிட்டத்தட்ட அனைவருக்கும் இருக்கிறது. பள்ளியிலிருந்தே இது தொடங்குகிறது. உடை, மதிப்பெண்கள், வேலை, சம்பளம், திருமணம், எல்லாவற்றிலும் சமூகத்தின் கருத்து. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் தினமும் எத்தனை பேரைப் பற்றி தொடர்ந்து நினைக்கிறீர்கள்? சில நிமிடங்கள்தான். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறீர்கள். மற்றவர்களும் அதே போலத்தான். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் போதுமான பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்மைப் பற்றியே அவர்கள் நாள் முழுவதும் நினைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த உண்மை புரிந்துவிட்டால் தேவையற்ற அழுத்தம் குறையத் தொடங்கும். கேள்வி 7. தோல்வி பற்றிய பயத்தை எப்படி சமாளிப்பது? தோல்வி என்றால் என்ன? நாம் எதிர்பார்த்த முடிவு கிடைக்காமல் போன ஒரு அனுபவம். அது நம் அடையாளம் அல்ல. ஒரு தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் தோல்வியடைந்த மனிதன் அல்ல. ஒரு தொழிலில் நஷ்டம் அடைந்தவர் தோல்வியடைந்த மனிதர் அல்ல. ஒரு முயற்சி எதிர்பார்த்த பலனைத் தரவில்லை. அவ்வளவுதான். நடக்க கற்றுக்கொள்ளும் குழந்தை 100 முறை கீழே விழுந்திருக்கும். அதைப் பார்த்து, உன்னால் நடக்க முடியாது என்று யாரும் சொல்லவில்லை. அது தொடர்ந்து முயற்சி செய்கிறது. ஆனால் பெரியவர்களான பிறகு மட்டும் ஒரு தோல்விக்கு நிரந்தரமான அர்த்தம் கொடுத்து விடுகிறோம். அதனால்தான் பயம் அதிகரிக்கிறது. கேள்வி 8. பயம் வந்தவுடன் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? முதல் படி, நிறுத்துங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். உடனே எதிர்வினையாற்ற வேண்டாம். பிறகு உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மை என்ன? என் கற்பனை என்ன? இந்த இரண்டையும் தனித்தனியாக பாருங்கள். உதாரணமாக, மேலாளர் உங்களை அழைத்திருக்கிறார். இது உண்மை. என் வேலை போய்விட்டது. இது கற்பனை. இந்த இரண்டையும் ஒன்றாக கலக்காதீர்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் மனதில் தெளிவு உருவாகும். கேள்வி 9. தனிமையைப் பற்றிய பயம் இயல்பானதா? நிச்சயமாக இயல்பானதுதான். ஆனால் தனிமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக உறவுகளில் நுழைந்தால் பிரச்சினை தொடரும். முதலில் நம் சொந்த துணையை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக ஒரு காபி குடிப்பது, தனியாக நடைப்பயிற்சி செல்வது, ஒரு புத்தகம் படிப்பது, அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து இருப்பது, இவை இயல்பாக உணரத் தொடங்கிய பிறகு உறவுகள் தேவையிலிருந்து உருவாகாது, பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையிலிருந்து உருவாகும். கேள்வி 10. தைரியம் என்றால் என்ன? பலர் தைரியம் என்றால் பயமே இல்லாமல் செயல்படுவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான தைரியம் என்பது பயம் இருந்தாலும் சரியானது என்று தெரிந்த பாதையில் நடப்பது. ஒரு சிறிய குழந்தைக்கு மருத்துவர் ஊசி போடும்போது அது பயப்படும். ஆனால் பெற்றோர் அதன் கையை பிடித்து தைரியம் கொடுப்பார்கள். ஊசி பற்றிய பயம் இருக்கும். ஆனால் உடல்நலம் அதைவிட முக்கியம். வாழ்க்கையிலும் அதேதான். சில நேரங்களில் பயம் இருக்கும். ஆனால் உண்மை முக்கியம். நம் மதிப்புகள் முக்கியம். நம் வளர்ச்சி முக்கியம். அதனால்தான் பயம் இருந்தாலும் முன்னேறுவதுதான் உண்மையான தைரியம். கடைசி கேள்வி, விழிப்புணர்வு என்றால் என்ன? விழிப்புணர்வு என்பது எந்தவித தீர்ப்பும் இல்லாமல் கவனிப்பது. ஒரு கண்ணாடியைப் போல. கண்ணாடி, இவர் அழகானவர்கள், இவர் அழகில்லாதவர்கள் என்று தீர்ப்பு வழங்குவதில்லை. அதன் முன் இருப்பதை அப்படியே பிரதிபலிக்கிறது. விழிப்புணர்வும் அதுபோலத்தான். மனதில் பயம் வந்தால் அதை கவனிக்கிறது. கோபம் வந்தால் அதை கவனிக்கிறது. மகிழ்ச்சி வந்தால் அதையும் கவனிக்கிறது. எதையும் மறுப்பதில்லை. எதையும் பற்றிக் கொள்வதில்லை. அமைதியாக பார்த்துக் கொண்டே இருக்கும். இந்த கவனிப்புதான் மெதுவாக வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த கேள்விகளும் பதில்களும் என்ற அத்தியாயத்தின் சாராம்சம் என்னவென்றால், பயத்திற்கு ஒரு மந்திரத் தீர்வை தேட வேண்டிய அவசியமில்லை. சரியான கேள்விகளை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் வந்தாலும் அதை எதிரியாக பார்க்காமல் ஒரு ஆசிரியராக பார்க்கத் தொடங்கினால்
ஒவ்வொரு பயமும் நம்மை பற்றி ஒரு புதிய உண்மையை கற்றுத்தரும். இந்த விழிப்புணர்வை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தத் தொடங்கினால் பதில்கள் வெளியிலிருந்து வராது. மெதுவாக நம் உள்ளிருந்தே தெளிவாக வெளிப்படத் தொடங்கும். தலைப்பு 8. முடிவுரை: விழிப்புணர்வின் மூலம் தைரியம். இப்போது இந்த ஆடியோபுக்கின் இறுதித் தலைப்பிற்கு வந்துவிட்டோம். இந்த முழு பயணத்திலும் நாம் ஒரு முக்கியமான உண்மையை மீண்டும் மீண்டும் பார்த்தோம். பயம் நம் எதிரி அல்ல. அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு துன்பத்தை உருவாக்குகிறது. இந்த இறுதித் தலைப்பில் இந்த முழு பயணத்தின் சாராம்சத்தை மிகவும் எளிமையான ஒரு பார்வையில் இணைத்துப் பார்ப்போம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதுவான கனவு இருக்கிறது. அமைதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மன அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டும், உறவுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையுடன் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த எல்லா இலக்குகளுக்கும் நடுவில் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் ஒரு தடையாக இருப்பது பயம். வாழ்க்கையில் பயம் வருவது தவறல்ல. ஆனால் அதை பார்த்து ஓடுவதுதான் உண்மையான பிரச்சினை. ஒரு அறை முழுவதும் இருட்டாக இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். உங்களால் அந்த இருளுடன் சண்டையிட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு விளக்கை ஏற்ற முடியும். விளக்கு எரியத் தொடங்கியவுடன் இருள் இயல்பாக குறையத் தொடங்கும். விழிப்புணர்வு அந்த விளக்கைப் போன்றது. பயம் இருக்கும் இடத்தில் விழிப்புணர்வு மெதுவாக வந்தால் பயத்தின் வலிமையும் இயல்பாக குறையத் தொடங்கும். இந்த ஆடியோபுக் முழுவதும் நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டோம். பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தில்தான் வாழ்கிறது. மனம் கற்பனைகளை உருவாக்குகிறது. மிக மோசமான சூழ்நிலைகளை முன்கூட்டியே சித்தரிக்கிறது. உண்மையான சம்பவம் நடப்பதற்கு முன்பே துன்பத்தை உருவாக்கிவிடுகிறது. ஆனால் விழிப்புணர்வு என்ன செய்கிறது? அது நம்மை மீண்டும் நிகழ்காலத்திற்கு திரும்பக் கொண்டு வருகிறது. இப்போது என்ன நடக்கிறது? இந்த நிமிடத்தில் உண்மை என்ன? இந்த 2 கேள்விகளே வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். ஒரு விவசாயியை கற்பனை செய்து பாருங்கள். அவர் ஒரு விதையை விதைக்கிறார். அது வளர்கிறதா என்று தினமும் மண்ணை தோண்டி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். அவருக்கு பொறுமை இருக்கிறது. அவர் தண்ணீர் ஊற்றுவார். சூரிய ஒளி கிடைக்கும். காலம் தன் வேலையைச் செய்யும். அதன் பிறகுதான் அந்த விதை ஒரு மரமாக வளரும். விழிப்புணர்வும் அதுபோலத்தான். இந்த ஆடியோபுக்கை கேட்டவுடன் வாழ்க்கை ஒரே இரவில் மாறிவிடாது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் அது ஒரு விதையைப் போல மெதுவாக வளர ஆரம்பிக்கும். இன்று ஒரு பயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள். நாளை ஒரு தேவையற்ற எதிர்வினை குறையும். அடுத்த வாரம் ஒரு தேவையற்ற கவலை மறைந்திருக்கலாம். மாற்றம் மெதுவாகத்தான் நடக்கும். அதனால்தான் பொறுமை மிகவும் முக்கியமானது. இன்னொரு முக்கியமான பாடம். நாம் வாழ்க்கை முழுவதும் நிலைத்தன்மையை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான உறவுகள், நிரந்தரமான பாதுகாப்பு. ஆனால் இயற்கையில் எது நிரந்தரமானது? காலை வருகிறது, மாலை வருகிறது, மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, மலர் மலர்கிறது, பிறகு வாடிவிடுகிறது. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாற்றம்தான் வாழ்க்கையின் இயல்பு. அந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான அமைதி பிறக்கிறது. மாற்றத்துடன் சண்டையிடாமல் அதை ஒரு நடனத் துணையைப் போல ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அலைச்சறுக்கு வீரரை, சர்ஃபர், கற்பனை செய்து பாருங்கள். அவர் கடலலைகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில்லை. அலை எப்படி வருகிறதோ அதை கவனிக்கிறார். தன் சமநிலையை பேணுகிறார். அப்போதுதான் அந்த பயணத்தை ரசிக்க முடிகிறது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். பிரச்சினைகள் வரும். எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும். வெற்றி வரும். தோல்வி வரும். பாராட்டுகளும் வரும். விமர்சனங்களும் வரும். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் சமநிலையை பேணுவதுதான் விழிப்புணர்வு. இந்த பயணத்தில் இன்னொரு அழகான உண்மை இருக்கிறது. நாம் அனைவரும் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நமக்கே கொடுத்துக் கொள்கிறோம்.
முழுமையான பெற்றோராக இருக்க வேண்டும். முழுமையான ஊழியராக இருக்க வேண்டும். முழுமையான வாழ்க்கைத் துணையாக இருக்க வேண்டும். முழுமையான நண்பராக இருக்க வேண்டும். ஆனால் முழுமையை தேடி ஓடும்போது பயம் அதிகரிக்கிறது. தவறு செய்து விடுவோமோ என்ற பயம். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். ஆனால் முழுமையை தேடுவதற்கு பதிலாக வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும்? தவறுகள் ஆசிரியர்களாக மாறும். தோல்விகள் அனுபவங்களாக மாறும். விமர்சனங்கள் கற்றலாக மாறும். வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படும். ஒரு சிறிய கதையை நினைத்துப் பாருங்கள். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்கிறது. முதல் நாளில் சமநிலை இருக்காது. கீழே விழும். மீண்டும் எழும். மீண்டும் முயற்சி செய்யும். ஒரு நாள் மிகவும் இயல்பாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்துவிடும். அந்தக் குழந்தையிடம், "நீ விழுந்தது தவறியூட்" என்று யாரும் சொல்லவில்லை. ஏன்? அது கற்றலின் ஒரு பகுதிதான். ஆனால் பெரியவர்களான பிறகு முதல் தவறுக்கே நாம் முதல் தீர்ப்பை வழங்கிவிடுகிறோம். அதுதான் பயத்தை வளர்க்கிறது. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிட்டால் பயம் இயல்பாகவே குறையத் தொடங்கும். இந்த ஆடியோபுக் முழுவதும் மீண்டும் மீண்டும் ஒரு செய்திதான் வந்து கொண்டே இருந்தது. கவனியுங்கள் ஜூட். தீர்ப்பு வழங்காதீர்கள் ஜூட். ஒப்பிடாதீர்கள் ஜூட். தப்பிக்க முயற்சிக்காதீர்கள் ஜூட். வெறுமனே கவனியுங்கள் ஜூட். பயம் வரட்டும். கோபம் வரட்டும். குழப்பம் வரட்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு விஞ்ஞானி தனது ஆய்வை பார்ப்பதைப் போல அதை அமைதியாக கவனியுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கிறதே. இப்போது என் மனம் இப்படி பதிலளிக்கிறதே யூ. இந்த ஆர்வம்தான் விழிப்புணர்வின் கதவை திறக்கிறது. நம் சமூகம் நமக்கு பல திறமைகளை கற்றுக் கொடுக்கிறது. படிக்க கற்றுக் கொடுக்கிறது. சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கிறது. போட்டியில் வெல்ல கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம் சொந்த மனதை எப்படி கவனிப்பது என்பதை மிக குறைவாகவே கற்றுக் கொடுக்கிறது. இந்த கவனிப்புதான் உண்மையான அறிவுத்திறன். ஏனென்றால் வெளியில் இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது முக்கியம்தான். ஆனால் நம் உள்ளே இருக்கும் குழப்பத்தை புரிந்து கொள்வது அதைவிட முக்கியமானது. அப்போதுதான் வெளிப்புற வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளும் தெளிவாக இருக்கும். இந்த ஆடியோபுக்கை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனை. இன்று முதல் உங்களுக்கு ஒருபோதும் பயம் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. நாளையும் நிச்சயமின்மை இருக்கும். எதிர்பாராத சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியும். பயம் வந்தவுடன் உடனே ஓடுவதற்கு பதிலாக சிறிது நேரம் நின்று அதை பார்க்கலாம். உடனே எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக அதை கவனிக்கலாம். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இந்த சிறிய மாற்றங்கள்தான் மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம். தைரியம் என்பது பயமே இல்லாமல் வாழ்வது அல்லையோ. பயம் இருந்தாலும் உண்மையை பார்க்கும் துணிவு. பயம் இருந்தாலும் இதயத்தை மூடாமல் இருப்பது. பயம் இருந்தாலும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைப்பது. விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில்தான் அந்த தைரியம் இயல்பாக பிறக்கிறது. அதனால்தான் இந்த ஆடியோபுக்கின் இறுதிச் செய்தி மிகவும் எளிமையானது. பயத்துடன் போராட வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொள்ளத் தொடங்குங்கள். விழிப்புணர்வை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மெதுவாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது பயம் உங்கள் வாழ்க்கையின் உரிமையாளராக இருக்காது. அது ஒரு தற்காலிக விருந்தினரைப் போல வந்து சென்றுவிடும். உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதி, தெளிவு, தைரியம் ஆகியவை மெதுவாக வெளிப்படத் தொடங்கும். அந்த தைரியம்தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரம்தான் உண்மையான நிம்மதி. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோபுக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் ஒன்றாக பயணித்து புரிந்து கொண்டோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆடியோபுக்கில் சந்திக்கும் வரை உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.